ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இட்லிக்கு சைடிஷ்ஷாவோ இல்லை தோசைக்கு சைடிஷ்ஷாவோ வச்சு சாப்பிடக்கூடிய கார சட்னி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ஞ்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு செவக்க வறுபட்டு வரணும். ஸோ எண்ணெயிலே நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். இந்த உளுந்தம்பருப்பை பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி செய்கிறப்போ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு. இந்த உளுந்தம்பருப்பை பார்த்தீங்கன்னா அடுத்து காரத்துக்காக நான் வந்து 2 வரமிளகா வந்து சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த வரமிளகா பொறுத்த வரைக்கும். இப்போ இது எண்ணெயிலே நல்லா வந்து வறுபட்டு வரணும். இந்த வரமிளகாவும் பார்த்திங்கன்னா அடுத்து வந்து சுண்டு விரல் சைஸ் அளவு வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கினேன். இந்த சட்னி பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்திங்கன்னா 3 வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இந்த வெங்காயம் வரமிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விடணும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா இந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வதங்கி வரணும். இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. அடுத்து நான் வந்து புளி சேர்க்க போகிறேன். கோலி குண்டு சைஸ் அளவு வந்து புளியை சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விடணும். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அரைக்கிறப்போ கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் இதை நல்லா வந்து வதக்கி விடணும். இது வந்து பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வந்து வதங்கி வந்தால் போதும். இந்த வெங்காயத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே தேங்காய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்டோம்னா 2 நாள் வச்சுருக்க முடியாது. சட்னி பார்த்திங்கன்னா நீங்கள் அன்றைக்கே காலி பண்ணிடணும். ஸோ தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து வந்து ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸ் உள்ள தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வந்து வதக்கி விடணும் எண்ணெயிலே பார்த்திங்கன்னா. ஒரு 3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம், தக்காளி, இந்த வரமிளகாய் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வறுபட்டு வரணும். தக்காளி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வெந்து வரணும். அந்தளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வந்து வதக்கி எடுக்கணும். இப்போ வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம வந்து மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே சேருங்க, அவசரப்பட வேண்டாம். ஸோ வதக்கி வச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் வந்து சேர்த்தாச்சு. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா மைய அரைச்சி கொண்டு வரணும் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா. வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நல்லா தாளித்து எடுக்கணும். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுபட்டு எடுக்கணும். இந்த எண்ணெயிலே சிட்டிகை பெருங்காயத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு எண்ணெயில நல்லா வந்து வதக்கி விடணும். இந்த உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும். அடுத்து கைப்பிடி அளவு வந்து கொத்தமல்லியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்த சட்னியை தான் வந்து சேர்த்துக்கிறோம் தாளிக்கிறதுக்காக. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மைய அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா வந்து வதக்கி விடணும். உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம். தண்ணிலாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இது கட்டியாகவே சாப்பிடலாம். இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா கார சட்னி.
இப்போ இதை வந்து 2 நிமிஷம் இந்த மாதிரி வந்து கைவிடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கார சட்னி வந்து தயாராகிடுச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது சுட சுட ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலேயே சுலபமாக செய்யக்கூடிய கார சட்னி. இந்த கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசையோட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ஒரு முறை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. எந்த சட்னி செய்யணும்னு தெரியாமல் இருந்ததுன்னா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சட்னி தான் இந்த கார சட்னி. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.